வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம். நான் பிரேமா கோவிந்தராஜ். பருப்பு உருண்டை குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக, அந்த பருப்பு உருண்டை எவ்வளோ நேரம் ஆனாலும் உடையாத அளவுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பருப்பு உருண்டை செய்கிறதுக்காக நைட்டே கடலைப்பருப்பு 200 கிராம் எடுத்து ஊற வச்சுருக்குறேங்க. இப்போ காலையில் செய்கிறதுக்காக நைட்டே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டேன். இப்போ தண்ணி இல்லாமல் நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். 1-2 கடலைப்பருப்பு அரைப்படாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, நைஸாக ஆட்டக்கூடாதுங்க, கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். காரத்துக்காக 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு வாய்வுங்கிறதுனால சில பேர் சாப்பிட மாட்டாங்க, விருப்பம் இருந்தாலும் சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறது. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம செய்யும்போது அந்த வாய்வு தன்மை நமக்கு உடம்புல பிடிக்காது. பருப்பு அரைக்கும்போது நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. பருப்பு நல்லா ஊறி இருக்கிறதுனால உங்களுக்கு அரைப்படுறதுக்கு சிரமம் இருக்காது. நல்ல கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது. அதனால் உங்களுக்கு அரைப்படுறதுக்கு சிரமம் இல்லாமல் அரைச்சிருங்க. 1-2 அரைப்பட்டால் போதும், ரொம்பவும் நம்ம நைஸாக அரைக்கக்கூடாது. அப்போ தான் அந்த உருண்டை பிடிக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக வரும். இதில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சில பேருக்கு அந்த பருப்பு உருண்டையோட பச்சை ஸ்மெல் வரும், அது பிடிக்காது. அந்த ரா ஸ்மெல் வராத அளவுக்கு எப்படி உருண்டை நம்ம செய்யலாங்கிறதையும் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ குழம்புக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்குறேங்க. அதை நம்ம தனியாக கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பருப்பு உருண்டை குழம்பு முக்கியமாக பார்த்திங்கன்னா தயிர் சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். தோசையோடு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதே மிக்ஸி ஜாரில் நல்லா அரை மூடி தேங்காய், துருவின தேங்காவை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்புக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா நைஸாக தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அதையும் நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பருப்பை நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். வதக்கிட்டு உருண்டை செய்யும்போது அந்த பச்சை ஸ்மெல் இருக்காது. பருப்போட அந்த ரா ஸ்மெல் இல்லாத அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடானதும் 2 ஸ்பூன் அளவு மாத்திரம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் அதிகமாக சேர்த்துட்டிங்கனாலும் உருண்டை உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வராது. அதனால் கம்மியாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். பொடியாக நறுக்குனா பூண்டு 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்குனா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 நல்லா பொரியட்டும். எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சில பேருக்கு நிறையா அந்த உருண்டையில் வெங்காயம் இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு கம்மியாக வெங்காயம் இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் வெங்காயம் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு 2 நிமிஷம் இப்படி பரட்டி விட்டு வதக்கி விடுங்க போதும். கொஞ்சம் அந்த பல்லில் கடிபடுற மாதிரி வெங்காயம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். கடலைப்பருப்பில் ஏற்கனவே நம்ம வரமிளகா சேர்த்துருக்கிறதுனால நான் தாளிக்கும் போது பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்கலை. இப்போ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த பருப்பு வெங்காயம் எல்லாம் ஒன்று போல் கலந்து வர மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நம்ம கிளறும்போது அந்த பருப்போட அந்த ரா ஸ்மெல் போயிடும். உருண்டையும் ரொம்ப நேரம் வரைக்கும் உடையாமல், நம்ம எத்தனை தடவை குழம்பு சூடு பண்ணாலும் உடையாமல் நல்லா கெட்டியாகவே இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும்.
தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தலைகளை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இன்னும் 2 நிமிஷம் பரட்டி விடுங்க. நல்லா அடியில் கிளறி விட்டு பரட்டி விடுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டு இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆற விட்டுறலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். குழம்ப தாளித்து விட்டுடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் உங்களோட ஆப்ஷனல், எது வேணாலும் நீங்கள் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா பழுத்த தக்காளி, ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், நம்ம அதுவும் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிகிற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா வெந்துருச்சு. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 4 ஸ்பூன் அளவு தனி கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. கரைச்சி வச்ச புளி சேர்த்துக்கோங்க. புளி கரைசலை சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தொடர்ந்து ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புளியோட பச்சை வாசம் போக நல்ல ஒரு கொதி வரட்டுங்க. நல்ல கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு குழம்புக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிறதுனால சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே பருப்பு உருண்டைகளை உருட்டிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம செய்து வச்ச அந்த கலவை நல்லா ஆறிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஒன்று போல் அந்த கலவையை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி வதக்கிட்டு செய்யும்போது அந்த பருப்பு உருண்டையில் பச்சை ஸ்மெல் வராது. சாப்பிடவும் ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம குழம்பு எத்தனை தடவை சூடு பண்ணாலும் அந்த உருண்டைகள் உடஞ்சி போகாமல் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி ரொட்டியோடு சாப்பிட்றதுக்கு இந்த பருப்பு உருண்டை குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லா உருண்டைகளும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தீ கம்மி பண்ணி வச்சுட்டு ஓரங்களில் இந்த உருண்டைகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஓரங்களில் நம்ம சேர்க்கும்போது உருண்டையும் உதிர்ந்து போகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கரண்டி போட்டு உடனே கிளற வேண்டாம். நம்ம உடனே கிளறணும் அப்படின்னா உருண்டைகள் உடைய ஆரம்பிச்சிடும். நல்லா மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா உருண்டைகள் எல்லாம் வெந்திருக்குது. ஓரங்களில் இந்த மாதிரி பட்டையாக இருக்கிற கரண்டிகளை எடுத்துக்கோங்க. ஓரங்களை லைட்டாக அப்படி கிளறி விட்டிங்கன்னா போதும். உருண்டைகளெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக இருக்குதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.